பேட் கேர்ள் தான் வந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம். அது தேங்க்யூ. ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் நம்ம டீசருக்கு கீழே வர்ற கமெண்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து கவனமா இருக்க வேண்டி இருக்கும். ஓகே, இப்படி இப்போ இப்போ ஒருத்தர் பேசும்போது யோசிச்சே இருந்தேன், ஓகே இதுக்கு என்ன கமெண்ட் வரப்போகுது, அடுத்தடுத்து என்ன வரும், ஓகே நம்ம இப்போ பேசும்போதே ஒன்று ஸ்லிப் ஆயிடுச்சு எனக்கு. யோசிச்சேன், ஓகே இப்போ அடுத்து இதுக்கு என்ன சொல்ல போறாங்க, இப்படிதான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே நேரடியா படத்துடைய வணிகத்தை பாதிக்கும் அப்படின்னும் போது அது ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒரு பெரிய ப்ரெஷரா மாறுது. மிஷ்கினும் நானும் சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்ப அது அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. அண்ட் ஏற்கனவே ஒரு படம் கோர்ட்ல இருக்கு, வந்துருச்சு, கோர்ட்ல இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மனுஷி தான். அண்ட் இந்த படமும் வந்து பேட் கேர்ளும் ரிவைசிங் கமிட்டியில் போய் UA 16+ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். இட்ஸ் UA. படத்தோட டீசர் பார்த்துட்டு கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவாக சில கமெண்ட்ஸ் அண்ட் சில அசம்ஷன்ஸ் இருந்தது. பட் படம் அந்த மாதிரியானதா இல்லை. படங்களை தணிக்கை குழு தான் வந்து எந்த படத்தை யார் பார்க்கலாம், எந்த அளவில் பார்க்கலான்னு தீர்மானிக்கிற அமைப்பு. அந்த அமைப்பு UA 16+ கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மனுஷி ஒரு சென்சார் ஸ்க்ரீனிங் அண்ட் 2 ரிவைசிங் கமிட்டி ஸ்க்ரீனிங் கோர்ட்டுக்கு போய் இப்போ வந்திருக்கு. ஸோ ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு. பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, சின்ன ப்ரொடியூசர்ஸ், அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள், நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அதனால வந்து என்ன யோசிச்சிருக்கோம்னா, பேட் கேர்ள் தான் வந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம். அது தேங்க்யூ. ஒரு நிமிஷம் வந்துச்சு பாருங்க, மறந்துட்டீங்களான்னு கேட்டேன். எனக்கு வந்து கூடவே சில பேர் இருக்கும்போது அதை கவனிக்கிறதுக்கு மறந்துடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த படத்துல நேரடியா சம்பந்தமே படாத சொக்கலிங்கம் வந்து என்னோட, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது அசிஸ்டன்ட் மேனேஜர். அப்புறம் ஆடுகளம்ல இருந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ இந்த முந்தானத்து வரைக்கும் அவர் வந்து இந்த படத்தோட எந்த விதத்துலயும் சம்மந்தப்படல, இன்டைரக்டா சம்மந்தப்பட்டிருந்தாரு. முந்தானத்து தடாலடியா ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழல்ல இருந்து படத்தை சேவ் பண்றதுக்கான ஒரு சின்ன வேலை பார்த்தாரு. அப்புறம் மணிகண்டன் தான் வந்து நாங்க வந்து மணி இப்போ எழுதி கொடுக்கும்போது RS மணி அப்படின்னா என்னன்னா, RS என்டர்டெயின்மென்ட் கோ ப்ரொடியூசர் மணி, ரேகாவுடைய இணையர். அவர் தான் வந்து விடுதலை பட அசுரன் டைம்ல இருந்து எனக்கு கொஞ்சம் பழக்கம். அப்புறம் விடுதலையில தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த படம் வந்து அந்த ஆடியோ லான்ச்ல இருந்து ரேகா வந்து இந்த படத்தோட PRO. இந்த படம் வந்து எல்லாமே பெண்களா இருக்கணும்னு வர்ஷாவோட ரிக்குவயர்மெண்ட், அது ப்ரீ ரெக்வசிட். அதுல 1-2 பேர் கொஞ்சம் அப்படி மாறி வந்துட்டாங்க. அதனால ரேகா வந்து முதல் முறையா இந்த படத்துல தனியா PRO-வா பண்றாங்க. ஸோ மணி வந்து எல்லாமே வந்து கூட இருந்து இந்த ஆடியோ லான்ச் பிளான் பண்றதுல இருந்து இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்றது வரைக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பேசி பணம் வாங்குறது வரைக்கும் எல்லாமே வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு கார்னிவல் ஒன்று பிளான் பண்ணோம், பேட் கேர்ள் கார்னிவல்னு. 2 நாளைக்கு முன்னாடி கமலா தியேட்டரில் ஒரு 1000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஸ்க்ரீன் பண்ணோம். அதுக்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து கடைசி நேரத்தில்
பேமெண்ட் கொடுக்க முடியாமல் ஒரு 2-3 ராஜ் சினி சர்வீஸ், அப்புறமா வந்து லார்வன் சிஜி இது அவங்க வந்து நான் ஃபோன் பண்ணேன். அப்போ அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் போனேன். சார் என்ன சார் எல்லாம் ராஜ் சினி சர்வீஸ் வந்து வேல்ராஜ் உடையது சார், என்ன சார் அதெல்லாம் வந்து பணம்லாம் வேணாம், இல்லை நான் ரிலீஸ்க்கு அப்புறம் தரேன் அப்படின்னு 2 பேருக்குமே அப்படிதான் சொன்னேன். அவங்க வந்து they got offended because I called them to speak about it. அவங்களுக்கும் தேங்க் பண்ணோம். அப்புறம் அப்துலுக்கு தனியா நான் எதுவும் சொல்லல, தேங்க் பண்ணல இந்த படத்துல. அவர் வந்து பேங்கிங்ல வந்து 25 இயர்ஸா இருந்தாரு. சரி நம்ம ஏதாவது புதுசா பண்ணலாம்னு அவர் அதுல இருந்து இழுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கேன். அவரும் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஐ தேங்க் ஹிம் ஆல்சோ ஃபார் தட். அண்ட் இப்போ மிஷ்கினுடைய இது நான் வந்து we are working on it. ராஜா இப்போ வந்து இங்க என்னால நீங்க இங்க போட்டு டபால் உடச்சிட்டீங்க, இங்க இருந்து என்னால எதுவும் சொல்ல முடியாது. டியூ டு லாட் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸ், லாட்ல கப்பல் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸால இங்க எதுவும் சொல்ல முடியாது. நான் அங்க வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட சொல்றேன். இன்னொரு 10 நாளைக்குள்ள ஐ வில் கிவ் an update. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல மிஷ்கினுக்கு தேங்க் பண்ணுறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ மிஷ்கின். நீங்கள் நேற்று நைட்டு படம் பார்த்துட்டு, நான் ஆக்சுவலாக தூங்கலை, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உங்கள் காலுக்காக. ஸோ எனக்கு ஒரு நார்மலாக ஒரு படத்தை மிஷ்கின் பார்த்த உடனே அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். இந்த படம் வந்து அவர் எப்போதும் ரெஸ்பாண்ட் பண்ணதுல இருந்து கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அவர்கிட்ட. இன்னைக்கு அவர் பேசுனது அதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஆகுது. தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ ஃபார் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த மேக்கர் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் த ஸ்டோரி, எவ்ரிதிங். தேங்க்யூ. அண்ட் நம்மளோட டைரக்டரா இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம், ப்ரொடியூசரா இருக்கிறது வந்து பயங்கர ப்ரெஷர். அதுவும் வந்து ரிலீஸ்க்கு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசரோட ப்ரெஷர். இப்போ கூட அப்துல்லா தான் பேசிட்டு இருந்தேன். இது 4 நாளைக்குள்ள எங்கெங்க வரணும், எங்கெங்க வர வைக்கலாம், எந்த இடத்துல வரணும், எப்படி வரணும், வருமா வராதா, இப்படி எல்லா டிஸ்கஷன்ஸும் போயிட்டே தான் இருக்கும், கான்ஸ்டன்டா போயிட்டே இருக்கும். அண்ட் இந்த படம் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ற ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் எல்லா கர்நாடகா, கேரளா அண்ட் நார்த் இந்தியாலையும் ஆந்திராலையும் ரிலீஸ் பண்ற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எங்களோட நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு எஸ் பிக்சர்ஸ் மிஸ்டர் சீனு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, அவருக்கு நன்றி. அண்ட் அவர் அப்துல் மட்டும் தனியா கை தட்டுறாரு. அவர் தான் பணத்தை வாங்கி, அவர்கிட்ட பணத்தை வாங்கி இவங்க எல்லாருக்கும் கொடுக்கறது. அதனால அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது மிஸ்டர் சீனோ எவ்வளவு முக்கியம் இந்த ப்ராஜெக்டுக்குன்றது. அண்ட் எப்பவுமே வந்து ஒரு படம் நடக்கணும் அப்படின்னா இட் நீட்ஸ் சாலிட் மோட்டிவேட்டட் ட்ரிவன் ஃபில்ம் மேக்கர், ஒரு பயங்கர மோட்டிவேஷன் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் வேணும். அண்ட் வர்ஷா வந்து எப்படி சொல்றது, எல்லாரும் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹைப்பர் மோட்டிவேட்டட். அவங்க நார்மல் மோட்டிவேஷன்லாம் இல்லை, எக்ஸ்ட்ராவா இருக்கும் மோட்டிவேஷன். அண்ட் அந்த மோட்டிவேஷனுடைய முதல்ல என்னன்னா, சார் நான் வந்து படம் பண்ணா உங்க கம்பெனில பண்ணவே மாட்டேன், அதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. அதுதான் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு அது. அண்ட் இட் சோ ஹேப்பன்ட் தட் அவங்க ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு அமேசானுக்கு பண்றதா இருந்து, அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேக் பண்ணுவாங்களா இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்குன்னப்போதான் ஷீ கேம் அண்ட் செட், நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி இந்த செட்டப்ல பண்ணலாமா? இதெல்லாம் ஓகே, எஸ் ஃபைன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஐ வுட் லைக், என்ன கதை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் நான் கேட்டேன். அப்ப நானும் அப்துல்லும் தான் கேட்டோம். ஷீ டோல்ட், அந்த ஃபர்ஸ்ட் 40 minutes ஸ்கூல் சொன்னப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இவ்வளவு காலம் நிறைய படங்கள் வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம அழியாத கோலங்கள்ல இருந்து, துளோத இளமையில இருந்து, வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சூழல்களில் நம்ம கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம். அத்தனையுமே வந்து ஒரு 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 பையனுடைய கம்மிங் ஆஃப் ஏஜ், ஒரு ஆண் தன்னுடைய 10 பருவங்களில் அவனுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை அவன் எப்படி கையாளுறான், அவன் அதை எப்படி எதிர்கொள்றான், சமூகத்தோட தன்னை எப்படி பொருத்தி பார்த்துக்கிறான்றதுல தான் இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணு தன்னுடைய அந்த 10 பருவங்களுக்குள்ள என்டர் ஆகும்போது அவளுடைய
கியூரியாசிட்டி, அந்த அந்த ஆப்போசிட் செக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதா இருக்கட்டும். அண்ட் அந்த 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 40 minutes வந்து அதோட நிக்கல. இட் வாஸ் a செல்ஃப் கிரிட்டிக். அந்த ஃபேமிலியை, அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடியதா இருந்தது in a very fun way. That I really liked. And அந்த அந்த ஹோல் ஸ்கிரிப்டுமே என்னன்னா, அந்தந்த காலகட்டங்கள்ல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன முதிர்ச்சி இருக்குமோ அந்த அளவுல இருந்து, அந்த இடத்துல இருந்து அந்த அந்த சூழலை ஒரு ஒரு அணுகுன ஒரு தன்மை இருந்தது இந்த ரைட்டிங்ல. தட் ஐ ரியலி லைக்ட். அண்ட் அதுக்கப்புறம் படம் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு தேங்க் பண்ண யாருமே எனக்கு தேங்க் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா வந்து எந்த கிரியேட்டிவ் காலுமே நான் எடுக்கல. அதாவது இந்த காஸ்டிங்ல எல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே வர்ஷாஸ் டிசைடிங், எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 திங்ஸ். 1-2 விஷயங்களை தவிர டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒர்க் பண்ணாத ஒருத்தர் சிலரை பத்தி வேணா நான் சொல்லியிருக்கேன். இதுல முன்னாடி ஒர்க் பண்றதா இருந்து அப்புறம் ஒர்க் பண்ணாதவங்களை பத்தி வேணா சில கமெண்ட்ஸ் நான் வர்ஷாவோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து வர்ஷாவோட சாய்ஸ் தான். அண்ட் she has inspired the whole team to commit themselves and give their 100% to the film. ஒரு டைரக்டரோட ஸ்பெஷல் அதுதான். அண்ட் இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஒரு 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 படத்தை நிகழ்த்துறதுக்கு எல்லா நிலைகள்லையும் எல்லாருமே தேவை. அண்ட் இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா வந்து என்னோட மை பாய்ஸ் ஹவ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் டீம் ஆல்சோ. அவங்களுக்கும் நன்றி, என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஒரு ஒரு படம் நடக்கணும், முடியணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள், எவ்ரிதிங் ஷுட் ஃபால் இன் பிளேஸ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான அப்ரோச் இருக்கு, ஒவ்வொரு விதமான ரைட்டிங் இருக்கு, ஒவ்வொரு விதமான மேக்கிங் ஸ்டைல் இருக்கு, ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கு. எல்லாம் வெவ்வேறையா இருந்தாலும் ஒண்ணு மட்டும் கடைசியா ஒரு இடத்துக்கு வரும். இந்த பிரஸ் மீட்டு, மீடியா எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த படத்தை நல்லபடியா கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்றது, அது மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், நிறைய ஏஜென்சி வந்து உங்ககிட்ட இருக்கு. அண்ட் யூ கேன் சூஸ். மிஷ்கின் சொன்ன மாதிரி நான் வந்து நீங்க வந்து எப்படி இந்த படத்தை பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் யோர் சாய்ஸ். நீங்க வந்து உங்களுக்கு இந்த படம் என்னவா இருக்கோ அதுதான் இந்த படம் உங்களுக்கு இருக்க போகுது. அது வந்து மாற போறது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து நான் இந்த படத்தை பார்க்கறது என்னன்னா, ஒவ்வொரு தலைமுறையும் தனக்கான வாழ்க்கையை, தனக்கான எதிர்காலம் என்னவா இருக்கணும்ன்றத அவங்களுடைய முன் தலைமுறை கிட்ட இருந்தும் எந்த சூழல் அவங்க வாழறாங்களோ அதுல இருந்தும் அவங்க கத்துக்கிறாங்க. ஒரு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில வந்து 4 பசங்க 5 பசங்க இருப்பாங்க. தட் வாஸ் த மோஸ்ட் காமன் திங். ஒரு 50 வருஷம் 40 வருஷம் 2 பசங்களா மாறினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தரா மாறினாங்க. அந்த ஃபேமிலின்ற அந்த ஃபேப்ரிக் மாறல, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் மாறுச்சு. அப்புறம் எங்க அம்மா காலகட்டங்கள்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. வேலைக்கு போனாலும் வீட்டுல வந்து எங்க அம்மா தான் சமைக்கணும். எங்க அப்பா வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார், அவர் வேலைக்கு மட்டும் போவார். அம்மா வேலைக்கும் போகணும், வீட்லயும் பார்த்துக்கணும், அப்படி இருந்தது. ஐ திங்க் எங்க ஜென்ரேஷன் வரைக்கும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாறல. பட் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் மாறி இருக்காங்க. 2 பேரும் வேலைக்கு போனாங்கன்னா வீட்டுல இருக்கிற வேலையும் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க தலைமுறைக்கு ஏற்ற வாழ்க்கையை, அவங்க போன தலைமுறை செஞ்ச தப்புல இருந்தும் அவங்க செஞ்ச கரெக்ட்ல இருந்தும் அந்த வாழற சூழல்ல இருந்தும் அவங்களாவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த தலைமுறை வாழ்க்கையை போன தலைமுறை ஜட்ஜ் பண்றதும், இந்த தலைமுறை போன தலைமுறை வாழ்க்கையை ஜட்ஜ் பண்றதும் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்கவுங்க தலைமுறை வாழ்க்கை அவங்கவுங்களுக்கானதுதான். இப்போ இந்த தலைமுறையில இருக்கிற இளைஞர்கள் ரசிக்கிற இசையை நாம வெகுவா ரசிச்சிட முடியாது. நம்ம தலைமுறையில ரசிச்ச இசையை இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வெகுவா ரசிச்சிட முடியாது. ரசிக்கிறவங்க இருக்கலாம், ஆனால் பொதுவாக. அதுபோல ஒவ்வொரு தலைமுறைக்குமான வாழ்க்கை அந்தந்த தலைமுறையுடையது. அதை மற்றவர்கள் ஜட்ஜ் பண்றது சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய இடத்துல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முக்கியம் நினைக்கிறேன். இப்ப இந்த படத்துல வந்து அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான இடைவெளி, அந்த இடைவெளியை
அவங்க 2 பேரும் கடக்க முயற்சி பண்றதும் இடைவெளியை கடந்தாங்களா இல்லையான்றதும் தான். அவங்க எந்த ஒரு பாயிண்ட்ல 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அல்லது புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்களோன்றதுதான் இந்த 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 படத்தினுடைய ஒரு ஃபைனர் ஆக்குன்னு நான் நினைக்கிறேன். வெவ்வேறு விஷயங்கள் இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய குறைகளோடு ஏத்துக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுல நான் பாக்குறேன். அண்ட் நடிச்ச ஒவ்வொருத்தருக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியா தேங்க் பண்ணணும். ஆனால் அதுக்கான நேரம் இருக்கான்னு தெரியல. இதுல முக்கியமா 2-3 பேர் மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். எல்லா டிஓபிஸ் 3 பேருமே வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த டிஓபிஸ் எல்லாரை விட வர்ஷா இஸ் யங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் எவ்ரிபடி கேவ் இன் தேர் 100% commitment and support to her vision. நான் ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல ஷூட்டுக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டே நினைக்கிறேன்ல ஸ்கூலுக்கு, ஃபர்ஸ்ட் டேயோ செகண்ட் டேயோ ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த காலேஜ் போர்ஷன் ஒன்று எடுக்கும்போது நான் போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து he reminds me so much of ஷங்கி. ஷங்கி வந்து பாலமேந்திர சரோட சன். ஸோ எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு அவரை பார்க்குற ஞாபகம் வருது அடிக்கடி. பிகாஸ் அதே மாதிரியான ஷங்கி ரொம்ப கூல் பர்சன். எந்த பாலமேந்திர சாருக்கு ரைட் ஆப்போசிட். அவர் வந்து பாலமேந்திர சார் வந்து ரொம்ப கோவமா ரொம்ப அக்ரெசிவா இருப்பாரு ஸ்பாட்ல. ஷங்கி வந்து அதே வேலையை அதே எஃபிஷியன்சியோட சத்தமே இல்லாம செய்வாரு. அந்த மாதிரி தான் இருந்தது பிரின்ஸோட ஒர்க். அண்ட் வர்ஷா என்ன கேட்டாலும் he was always yeah okay we'll do it and yeah fine அவ்வளவுதான் இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அண்ட் அந்த அந்த 30s வந்து நான் போகல, செட்டுக்கு போகல. பட் எனிபடி ஆல் ஆஃப் தெம் ஒரு டைரக்டருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ அப்படி அந்த 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 ஸ்கிரிப்டுக்கும் டைரக்டருக்கும் எக்ஸ்டென்ஷனா இருந்தாங்க. அண்ட் ஆல் த பாய்ஸ் இன் தி ஃபிலிம், லைக் ஐ மீன் பாய்ஸ்னா 3 பசங்க, 3 பேருமே வந்து தே ஹேட் பிளேட் த ரோல்ஸ் வெல். ரிதுக்கு வந்து ஒரு அந்த ஸ்கூல்ல ஒன்று இருக்கு. அப்புறம் லேட்டர் 30s ஒரு போர்ஷன் இருக்கு. அந்த டைம் வந்து இட் ரியலி ஒர்க்ட் அண்ட் போத் ஆஃப் தெம் ஹேட் டன் a very good job. அண்ட் அம்மா டிஜே as always ஆக்சுவலா நான் டிஜே வந்து ரொம்ப தேங்க் பண்ணேன் இந்த படத்துல பண்ணதுக்கு. பிகாஸ் ஃபார் டிஜே அது சின்ன ரோல், டிஜே பண்ணியிருக்க ரோல்ஸோட கம்பேர் பண்ணும்போது சின்ன ரோல். பட் he wanted to do the film for வர்ஷா. வர்ஷா கேட்கறாங்க, அதனால நான் பண்றேன்னு சொல்லிட்டு டன். அண்ட் தென் த அதர் பர்சன் ஷஷாங்க் இஸ் a new boy. He also done the எனக்கு ஆக்சுவலா இன்டர்மிஷன்ல ஒரு எபிசோடு இருக்கு. அது வந்து பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியல. வி ஹேட் அ ஸ்கிரீனிங், ஒரு 1000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போட்டு காமிச்சோம். அதுல வந்து அந்த இன்டர்மிஷன்ல ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்கும். அதுக்கு பாய்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு பார்க்கணும்னு இருந்தது. ஆக்சுவலா பாய்ஸ் கிளாப் பண்ணாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஓகே, இன்னைக்கு இருக்கிற பசங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காங்க. நான் வந்து என்னோட டைம்ஸ்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி ஒரு சீன் பார்த்திருந்தேன். ஐ மைட் நாட் ஹவ் என்ஜாய்ட் இட். பட் பசங்க இன்னைக்கு அது கிளாப் பண்ணாங்க. ஐ திங்க் தெர் இஸ் லாட் ஆஃப் சேஞ்ச். இந்த தலைமுறை என்னுடைய தலைமுறையில இருந்து வேற மாதிரி தான் வாழ்க்கையை பார்க்குது, உறவுகளை பார்க்குதுன்றதுக்கு எனக்கு அது ஒரு இதா இருந்தது. அண்ட் அம்மா, பொண்ணு, பாட்டி, அவங்க 3 பேரும் வந்து 3 ஜெனரேஷன்ஸ். தெர் இஸ் அ சீன் வேர் அம்மா வந்து பொண்ணை ஒரு விஷயத்துக்காக கேவலமா பார்ப்பாங்க. பாட்டி வேறொரு விஷயத்துக்காக அம்மாவை கேவலமா பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஜெனரேஷன் எப்படி பார்க்குதுன்றது அது படமா பார்க்கும்போது வில் see that அது எப்படி இப்ப சொன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால ஐ எம் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் இட். அண்ட் ஆல் ஆஃப் தெம் would have done it with such conviction. அண்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து அவங்க 3 பேரும் வந்து ஒரு ஒரு அம்மா, பொண்ணு, பாட்டி அப்படிதான் இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி த மதர் அண்ட் டாட்டர் திங் எங்க வீட்லயும் நடக்கும். அது எங்க அம்மாவும் அக்காவும் வந்து சண்டை போட்டுக்குவாங்க. நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஐயோ இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்களே, இனிமே வாழ்க்கையில இவங்க பேசிக்கவே மாட்டாங்க போல் இருக்கு, இவ்வளவு சண்டை போடுறாங்களே அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அதே போன் கன்வர்சேஷன் ரொம்ப நார்மலா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் அப்படி சண்டை போட்டோம்னா நார்மல்சிக்கு வர்றதுக்கே ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆயிடுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அந்த how a mother and daughter can shift between extremes, அது வந்து இதுல ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது not just the writing, the way they had carried themselves, and also அந்த ஒரு சின்ன விசினிட்டிக்குள்ள
ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கும் பொண்ணு ஸ்கூல்ல ஒண்ணு பண்ணிட்டா அது வீட்டுல ஹஸ்பண்டுக்கோ இல்ல மாமியாருக்கோ இல்ல மத்த யாருக்கோ தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த அம்மா எவ்வளவு ப்ரொடெக்டிவா இருக்காங்க. அண்ட் அம்மா அவ்வளவு ப்ரொடெக்டிவா இருக்கும்போது பொண்ணு எப்படி அக்ரெசிவா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. அந்த ட்ரெய்லர்ல ஒரு இது இருக்கும், இனிமே நான் உனக்கு பிடிச்சது எது என்ன உனக்கு பிடிக்காததெல்லாம் வேணும்னு பண்ணுவேன், எனக்கு பிடிச்சது மட்டும் பண்ணும். அது எதுக்குன்னா அம்மா வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணதுக்கான ரெஸ்பான்ஸா தான் அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் பிட்வீன் த மதர் அண்ட் டாட்டர் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாட்டி வந்து ஷீ இஸ் வெரி நேச்சுரல். அவங்க வந்து ஷி வாஸ் வெரி நேச்சுரல். அண்ட் காலேஜ்ல நம்ம பார்க்குற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து தேவர் நாட் த யூஷுவல் கைண்ட் ஆஃப் பீப்புள் வி சி இன் ஃபிலிம்ஸ். ரெகுலராக நம்ம சினிமாவில் பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை, வெவ்வேறு விதமாக இருந்தாங்க. அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் ஆஃப் அட் ஆல் லெவல்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் எனக்கு உண்மையிலே படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு டாக்டர் ஒருத்தவங்க வருவாங்க அந்த காலேஜ் எபிசோட்ல, ஒரு டாக்டர் வருவாங்க. அந்த டாக்டரோட காஸ்டிங் அவங்கள நம்ம நார்மலா வந்து அப்படிப்பட்ட ஒருத்தங்களை வந்து நம்ம டாக்டர்னு காஸ்ட் பண்றதுக்கு யோசிப்போம். ஸோ ஒரு டைப் காஸ்ட் ஒன்று இருக்கும். ஒரு டாக்டர்னா இப்படி இருக்கணும், ஒரு ஒரு இன்னொரு வேலை செய்யறவங்கன்னா ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஏதோ சில டைப் காஸ்ட் இருக்கும். அதெல்லாம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டாக்டர் உடைய காஸ்டிங் வந்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள இருக்கு. இன்னும் நிறைய அண்ட் எடிட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஹேப்பனிங் இன் த ரைட்டிங் அண்ட் தென் it happens while shooting and then it happens in the table. and table la edit நடக்குதுன்னும் போது எடிட்டர், டைரக்டர், அப்புறம் இவங்க ரெண்டு பேர் கிரியேட்டிவா ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டரோட ஃப்ரெண்ட்ஸ், எடிட்டரோட ஃப்ரெண்ட்ஸ், கருத்து சொல்றவங்க, நடிகர்கள். இங்க அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜென்ரலா எல்லாருமே சொல்லுவோம், ஒன்னொன்னு ஒரு இன்புட்டை வாங்கி ஒன்னொன்னா சேர்த்து ஃபைனலா ஒரு படமா ஒன்று வந்து எடுத்துட்டு வந்து சேர்க்கும் போது that is what we see. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் the edit is very special because இது வந்து நான் முதல் தடவை அந்த ஃபர்ஸ்ட் அவங்க எனக்கு காட்டினதுல இருந்து நான் ஃபீல் பண்றது அதுதான். இந்த எடிட் இஸ் வெரி நியூ ஏஜ் அப்ரோச் டு ஃபில்ம் எடிட்டிங். ரெகுலர் எடிட் பேட்டர்ன் இல்லாம இட்ஸ் அ வெரி நியூ ஏஜ் அப்ரோச் டு ஃபில்ம். இந்த படத்தை ஒரு படத்தை ஒரு சீனை இந்த ஸ்பேஸ்ல பார்க்கணும் அல்லது இந்த பேசிங்ல வைக்கணும்ன்றதெல்லாம் மீறி ஓவராலா ஒரு சீன்றது இல்லாம ஒரு சீக்வன்ஸா ஒரு ஃபில்மா என்ன எமோஷன் கன்வே பண்ணணுமோ அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த எடிட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நரேட்டிவ் டூலா எடிட் யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருமே அதுதான் பண்றோம். பட் ஒரு சீனா அல்லது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸா இல்லாம ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு இமோஷனை கன்வே பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிருக்காங்க, விச் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். அண்ட் மியூசிக், நான் வந்து அமித் திரிவேதியோட ஒரு தடவை கூட இன்னும் பேசினது கூட கிடையாது. அனுராக் வந்து படம் காமிச்சேன் நான் விடுதலை ஷூட்ல இருந்தப்போ. என்ன நடந்துட்டு இருக்கு, அவரும் வந்து இந்த படத்தை ஆரம்பத்துல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பேசணும், அப்புறம் பண்ண முடியல. என்ன நடந்திருக்கு, அந்த படம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நான் விமியா லிங்க் இருக்கு நீங்க பாக்குறீங்களான்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமிச்சேன். நான் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்துல உங்களை அவர் பார்த்துட்டு டவால் ஓபன் பண்ணிருந்தாரு. இதுதான் படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது செகண்ட் ஹாஃப் நான் பார்க்கணும், இருக்காரு. திஸ் இஸ் a மியூசிக்கல் ஃபில்ம். இதுக்கு வந்து அமித் மியூசிக் பண்ணா சூப்பரா இருக்கும். யார் பண்ண போது இல்ல, சந்தோஷ் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணல. இல்ல இது அமித் பண்ணா சூப்பரா இருக்கும், இருங்க நான் சொல்றேன். அப்போ சந்தோஷ் நாராயணன் பேசியிருந்தோம். பட் அவங்களுக்கு அந்த பெரிய படங்கள் கமிட்மெண்ட் இருந்தது. அதனால வந்து எப்போ என்னன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்ததால அமித் நான் இப்ப பேசுறேன், 7ஆம் தேதி பேசினாரு, அந்த எந்த மந்த் மறந்துச்சு, 7th பேசினாரு. 11th வந்து வர்ஷா பாம்பே போய் அவரை மீட் பண்ணி அங்க இருந்து கடகடன் டியூன்ஸ் எல்லாம் வந்தது, எல்லாமே முடிச்சாங்க. ஸோ அனுராகுடைய பேஷன் ஃபார் பேட் கேர்ள், அவருடைய கன்விக்ஷன், அவருக்கு இந்த படத்து மேல இருக்கிற பிலீஃப் அண்ட் ஹை ஹோப்ஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஏன்னா வந்து நான் அப்படியா அந்த அளவுக்கு இருக்கா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் அவருடைய எக்ஸைட்மெண்ட் அபவுட் திஸ் ஃபிலிம். ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய ஆட்கள் இருக்காங்க, யாராவது விட்டோமா? ஸோ
as I said in the beginning, ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து ரொம்ப டாக்ஸிங்கான வேலை. டைரக்டர் வந்து ஜாலி, க்ரியேட்டிவாக நம்ம இருப்போம், நம்ம ஒரு ப்ரொடியூசரை கேட்போம், அது வந்துடும், முடிஞ்சிடும், அவ்வளோதான். அண்டு அதுல ஒண்ணுமே ஒரு பெரிய இது இல்லை, நம்ம வேலையை மட்டும் நம்ம செய்யணும், அவ்வளவுதான். இது ஒரு ப்ரொடியூசரா இருந்தா நம்ம டீசருக்கு கீழே வர்ற கமெண்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து கவனமா இருக்க வேண்டி இருக்கும். ஓகே, இப்படி இப்போ இப்போ ஒருத்தர் பேசும்போது யோசிச்சே இருந்தேன், ஓகே இதுக்கு என்ன கமெண்ட் வரப்போகுது, அடுத்தடுத்து என்ன வரும், ஓகே நம்ம இப்போ பேசும்போதே ஒன்று ஸ்லிப் ஆயிடுச்சு எனக்கு. யோசிச்சேன், ஆஹா ஓகே இப்போ அடுத்து இதுக்கு என்ன சொல்ல போறாங்க, இப்படிதான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே நேரடியா படத்துடைய வணிகத்தை பாதிக்கும் அப்படின்னும் போது அது ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒரு பெரிய ப்ரெஷரா மாறுது. மிஷ்கினும் நானும் சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்ப அது அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. அண்ட் ஏற்கனவே ஒரு படம் கோர்ட்ல இருக்கு, வந்துருச்சு, கோர்ட்ல இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மனுஷி தான். அண்ட் இந்த படமும் வந்து பேட் கேர்ளும் ரிவைசிங் கமிட்டியில் போய் UA 16+ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். இட்ஸ் UA. படத்தோட டீசர் பார்த்துட்டு கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவா சில கமெண்ட்ஸ் அண்ட் சில அசம்ஷன்ஸ் இருந்தது. பட் படம் அந்த மாதிரியானதா இல்லை. படங்களை தணிக்கை குழு தான் வந்து எந்த படத்தை யார் பார்க்கலாம், எந்த அளவில் பார்க்கலான்னு தீர்மானிக்கிற அமைப்பு. அந்த அமைப்பு UA 16+ கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மனுஷி ஒரு சென்சார் ஸ்க்ரீனிங் அண்ட் 2 ரிவைசிங் கமிட்டி ஸ்க்ரீனிங் கோர்ட்டுக்கு போய் இப்போ வந்திருக்கு. ஸோ ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு. பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, சின்ன ப்ரொடியூசர்ஸ், அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள், நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அதனால வந்து என்ன யோசிச்சிருக்கோம்னா, பேட் கேர்ள் தான் வந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம். அது தேங்க்யூ. சிபிஎஸ்இ ஆக்ட் பிரகாரமா 5 வயசு குழந்தை கூட அவங்க பேரண்டோட கார்டியனோட போய் பார்க்கறாங்க. இதான் சிபிஎஸ்இ சொல்றதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 16+ மேல போனதே கிடையாது சார். 5 இயர்ஸ் குழந்தைய கூட, ஏன்னா நான் இது வந்து ரைட்டிங்ல வாங்க சிபிஎஸ்இ கேட்டு 5 இயர்ஸ் குழந்தைய கூட அவங்க பேரண்ட் or guardian can take the side if they don't have an objection. Okay. Thank you. இல்ல ஒரு நிமிஷம் வந்துச்சு பாருங்க, மறந்துட்டீங்களான்னு கேட்டேன். எனக்கு வந்து கூடவே சில பேர் இருக்கும்போது அதை கவனிக்கிறதுக்கு மறந்துடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த படத்துல நேரடியா சம்பந்தமே படாத சொக்கலிங்கம் வந்து என்னோட, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது அசிஸ்டன்ட் மேனேஜர். அப்புறம் ஆடுகளம்ல இருந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ இந்த முந்தானத்து வரைக்கும் அவர் வந்து இந்த படத்தோட எந்த விதத்துலயும் சம்மந்தப்படல, இன்டைரக்டா சம்மந்தப்பட்டிருந்தாரு. முந்தானத்து தடாலடியா ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழல்ல இருந்து படத்தை சேவ் பண்றதுக்கான ஒரு சின்ன வேலை பார்த்தாரு. அப்புறம் மணிகண்டன் தான் வந்து நாங்க வந்து மணி இப்ப எழுதி விடும்போது RS மணி அப்படின்னா என்னன்னா RS என்டர்டெயின்மென்ட் கோ ப்ரொடியூசர் மணி, ரேகாவுடைய இணையர். அவர் தான் வந்து விடுதலை பட அசுரன் டைம்ல இருந்து எனக்கு கொஞ்சம் பழக்கம். விடுதலையில தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த படம் வந்து அந்த ஆடியோ லான்ச்ல இருந்து ரேகா வந்து இந்த படத்தோட PRO. இந்த படம் வந்து எல்லாமே பெண்களா இருக்கணும்னு வர்ஷாவோட ரிக்குவயர்மெண்ட், அது ப்ரீ ரெக்வசிட். அதுல 1-2 பேர் கொஞ்சம் அப்படி மாறி வந்துட்டாங்க.
ஸோ அதனால ரேகா வந்து முதல் முறையா இந்த படத்துல தனியா பிஆர்ஓவா பண்றாங்க. ஸோ மணி வந்து எல்லாமே வந்து கூட இருந்து இந்த ஆடியோ லான்ச் பிளான் பண்றதுல இருந்து இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்றது வரைக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பேசி பணம் வாங்குறது வரைக்கும் எல்லாமே வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு கார்னிவல் ஒன்று பிளான் பண்ணோம், பேட் கேர்ள் கார்னிவல்னு. 2 நாளைக்கு முன்னாடி கமலா தியேட்டரில் ஒரு 1000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஸ்க்ரீன் பண்ணோம். அதுக்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து கடைசி நேரத்தில் பேமெண்ட் கொடுக்க முடியாமல் ஒரு 2-3 ராஜ் சினி சர்வீஸ், அப்புறமா வந்து லார்வன் சிஜி இது, அவங்க வந்து நான் ஃபோன் பண்ணேன். அப்போ அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் பணம் சார் என்ன சார் எல்லாம் ராஜ் சினி சர்வீஸ் வந்து வேல்ராஜ் உடையது சார் என்ன சார் அதெல்லாம் வந்து பணம்லாம் வேணாம், இல்லை நான் ரிலீஸ்க்கு அப்புறம் தரேன் அப்படின்னு 2 பேருக்குமே அப்படிதான் சொன்னேன். அவங்க வந்து they got offended because I called them to speak about it. அவங்களுக்கும் தேங்க் பண்ணோம். அப்புறம் அப்துலுக்கு தனியா நான் எதுவும் சொல்லல, தேங்க் பண்ணல இந்த படத்துல. அவர் வந்து பேங்கிங்ல வந்து 25 இயர்ஸா இருந்தாரு. சரி நம்ம ஏதாவது புதுசா பண்ணலாம்னு அவர் அதுல இருந்து இழுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கேன். அவரும் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஐ தேங்க் ஹிம் ஆல்சோ ஃபார் தட். அண்ட் இப்போ மிஷ்கினுடைய இது நான் வந்து we are working on it. ராஜா இப்போ வந்து இங்க என்னால நீங்க இங்க போட்டு டபால் உடைச்சிட்டீங்க, இங்க இருந்து என்னால எதுவும் சொல்ல முடியாது டியூ டு லாட் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸ். லாட்ல கப்புள் ஆஃப் டெக்னிக்கல் ரீசன்ஸால இங்க எதுவும் சொல்ல முடியாது. நான் அங்க வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட சொல்றேன். இன்னொரு 10 நாளைக்குள்ள ஐ வில் கிவ் an update. தேங்க்யூ. We would also like to take the opportunity to thank our distributors and the music label Sony and Romeo Pictures, and also thank you Press and Media for being here. You guys are amazing, and now we'll have a photo opportunity. Oh my God. மைக் தான் எடுக்க வந்துரு. ஏய் 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 நான் ஆபீஸ் போனேன் நான் வருவேன்னு தெரியாது. ஆனஸ்ட் மைக் எடுக்கும். லோகோ போடலையா? பெரிய